ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அவனுடைய மாளிகைக்கு அவனை துதிப்பதற்காக, அவனை வணங்குவதற்காக அல்லாஹு தஆலா நேர காலத்தோடு எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய அன்புதான் இதற்கான அடிப்படை காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாரை விரும்புகிறானோ, நேசிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான். மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா விளக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அப்ப இந்த சபைகள் ஜும்மாவுடைய கடமை என்பதை தாண்டி ஒரு மனிதன் கற்க வேண்டிய பாடங்களை கற்றுக் கொடுக்கப்படுகின்ற இடம்தான் இந்த மிம்பர். தலபுல் இல்ம் ஃபரீதா, அறிவை தேடுவது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான அறிவை தேடுவது கடமை. எனவே இந்த கடமைகளை நிறைவேற்ற இந்த ஜும்ஆ ஒரு காரணியாக இருக்கிறது. அதையும் தாண்டி இது கட்டாய கடமையாக அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் வியாபாரம் செய்வது, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், பிள்ளைகள், தன்னோடு வாழுகின்றவர்கள், தன்னுடைய வாப்பா அம்மா இவர்களை பராமரிப்பது கட்டாய கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற அவனுக்கு பொருளாதாரம் தேவை. அதற்காக அவன் வியாபாரத்தில் ஈடுபடுவது இபாதா. அதற்காக வியாபாரத்தில் ஈடுபடுவது இபாதா, வணக்கம். அந்த இபாதத்தை அல்லாஹ் ஒரு கட்டத்தில் ஹராமாக ஆக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அஊ இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. ஈமான் கொண்டவர்களே, தொழுகைக்காக வெள்ளிக்கிழமையில் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அஊ இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் விரைந்து செல்லுங்கள். அப்ப எங்க வந்திருக்கிறோம்? நாங்க அல்லாஹ்வுடைய திக்ரை நோக்கி வந்திருக்கிறோம். அல்லாஹ் பத்தியுடைய ஞாபகத்துக்கு, சிந்தனைக்காக வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் அல்லாஹ்வை தவிர வேற எதையும் சிந்திக்க கூடாது. அப்படி சிந்தனை வரக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸ்அஊ இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் விரைந்து செல்லுங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அல்லாஹ் தடை செஞ்சிட்டான். அதுக்கு பிறகு அது ஏற்கனவே இபாதத்தா இருந்தது. ஜுமாவுடைய இந்த அதானுக்கு பிறகு அது ஹராமாக மாற்றப்படுகிறது. அப்ப எந்த அளவு இந்த ஜுமாவுடைய கடமை பெருமதியானது என்பதை நாம் புரிந்து கொண்டிருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய தேவைகள், மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அல்லாஹு தஆலா அதை அவன் பொறுப்பெடுத்து கொண்டான் என்ற நம்பிக்கை முதலில் இருக்க வேண்டும். ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கி அல்லாஹ்வை தொழ முடியவில்லை, காரணம் நான் பிஸி, என்ன வியாபாரத்தை விட்டுட்டு வந்தா இந்த 10 நிமிஷத்துல இவ்வளவு லொஸ்ட் ஆயிரும், இவ்வளவு பறிபோயிரும், இவ்வளவு கிடைக்காமல் போகும் என்று யோசிக்கிற மனிதன் அந்த 10 நிமிடத்தை அல்லாஹ்வுக்கு கொடுப்பதற்கு தயங்குகிறான். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் என்னென்ன படைப்பினங்கள் இருக்கிறோ, தாப்பா, என்னென்ன படைப்பினங்கள், எறும்பாக, நுளம்பாக, ஈயாக, எதுவாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்திருக்கிறான். அப்ப எறும்பினுடைய, நுளம்பினுடைய ரிஸ்கை பொறுப்பெடுத்த அல்லாஹ், வலகத் கர்ரம்னா பனி ஆதம் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். சங்கையான மனிதன்,
அழகான தோற்றத்தில் படைக்கப்பட்ட மனிதன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனிதனுடைய ரிஸ்க் அல்லாஹ் பொறுப்பெடுக்க மாட்டானா? எறும்புக்கும் நுளம்புக்கும் ரிஸ்கை பொறுப்பெடுத்த அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பெடுக்க மாட்டானா? அப்ப நம்பிக்கை என்ன? எப்ப ஒரு மனிதன் அல்லாஹ் என்னுடன் இல்லை என்று நினைக்கிறானோ அப்பொழுது அவன் மஹ்லூக் படைப்பினங்களின் பால் போவான். அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்றால் மௌத்து கத்திய கழுத்துல வச்சாலும் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அந்த தௌர் குகைக்குள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். மனிதனுடைய இயல்பு, ரசூலுல்லாஹ் அவர்கள் எங்களை பார்த்தால், அந்த காபிர்கள் எங்களை பார்த்தால் எங்களை கொலை செய்து விடுவார்கள். அப்ப அந்த நேரத்தில் இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். எந்த கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரெண்டு பேரும் குகைக்குள்ள இருக்கிறார்கள், அடுத்த நொடி மரணம் வரலாம் என்று இருக்கிற சந்தர்ப்பம், அடுத்த நொடி மரணம் வரலாம், எதிரிகள் சூழ இருக்கிற வேளையில் அந்த தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவர்கள் எங்களை பார்த்தால் எங்களை கொலை செய்து விடுவார்களே என்ற அந்த சிந்தனை, அந்த கருத்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். ஒரு மனிதனுடைய மௌத்துடைய கடைசி நொடி இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஏதாவது பாதகமான சூழ்நிலை இருந்தால் அந்த நேரத்திலும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை தான் அந்த மனிதனை பலப்படுத்தும். ஒரு மனிதன் எந்த நிலையிலும் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவன் குறை வைக்க மாட்டான். இது மன்ஹஜுல் அம்பியா. நபிமார்கள் எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், கவலை வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், துக்கப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்பது ஒவ்வொரு நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய மன்ஹஜ் வழிமுறையாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களோடு ஃபிரௌனுடைய அந்த கெடுபிடியிலிருந்து தப்பி ஓடுகிற நேரம் ஃபிரௌன் துரத்தி கொண்டு பின்னால் செல்கிறான். முன்னால் கடல் தெரிகிறது, முன்னால் கடல் தெரிகிறது, பின்னால ஃபிரௌன், முன்னால கடல், நடுவுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை? இப்ப இங்காலே போக முடியாது, முன்னாலே போக முடியாது, நடுவுக்குள்ள. அப்ப அந்த தோழர்கள் சொன்னார்கள், மூசாவோடு இருந்த தோழர்கள் சொன்னார்கள், மூசா, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை மாட்டி விட்டீரே, இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்கள் மாட்டிக்கொண்டோமே, இதற்கப்பால் ஒரு விடியல் இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, قال كلا إن معي ربي سيهدين قال كلا إن معي ربي سيهدين. ரப்பு என்னோடு இருக்கிறான், என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு பாதையை காட்டுவான். இதுதான் அடுத்த நொடி சிந்தனைக்கு வேலை இல்லை. சிந்திச்சால் மூசா இடத்துல தடி இருக்குது, இந்த தடியை வேண்டாம் அதுக்கு ஒப்பான ஒரு பாம்பா மாத்தலாம், இந்த தடியால் கடலை பிளக்க செய்ய மூசாவுக்கு முடியுமா என்று சிந்தித்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை மூசாவினுடைய தடியில் இருந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நம்பிக்கை இந்த தடியினுடைய ரப்பிடம் இருந்தது. சொன்னார்கள், قال كلا إن معي ربي سيهدين. இது எல்லா நிலையிலும் வர வேண்டும், எல்லா சூழ்நிலையும் வர வேண்டும். அடுத்த நொடி மரணம் என்றிருந்தாலும் இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். சிந்தனைக்கும் மூளைக்கும் இடமில்லாத பொழுது சிந்தனைக்கு அப்பால் சென்று அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அது எப்படியும் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் எப்படியும் உதவி செய்வான். எனக்கு நான் இப்படி செய்தால்தான் இது நடக்கும் என்ற சிந்தனை நபிமார்களிடம் இருக்கவில்லை. நெருப்புக்குள்ள போடப்படுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள்,
என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். சஹீஹ் புகாரில வர அறிவிப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்பட்ட நேரம் இதைத்தான் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நெருப்புக்குள்ள போடப்பட்டால் உலகத்தினுடைய சிந்தனை, மனித புத்தி நெருப்பு சுடும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். காரியங்களை ஒப்படைத்து அதை சிறப்பாக நிறைவேற்றி பாதுகாப்பதில் சிறந்தவன், சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் வ நிஅமல் வகீல். காரியங்களை எந்த ஒரு காரியத்தை அவனிடத்தில் ஒப்படைச்சாலும் அது நமக்கு சிறப்பாகத்தான் அமையும். நெருப்புக்குள்ள போடப்படுற நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். உலகத்தில் இவ்வளவு நாளும் சுட்டுக் கொண்டிருந்த நெருப்பு, எரித்துக் கொண்டிருந்த நெருப்பு அதனுடைய இயல் தன்மையை அப்படியே மாற்றுகிறது. யாருக்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக. இது அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிற ஈமானிய பாடம். அல்லாஹ் சொல்றான், நெருப்போடு அல்லாஹ் பேசுகிறான். குல்னா, நாங்கள் சொன்னோம், யா நாரு கூனி, நெருப்பே ஆகிவிடு, கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம், இப்ராஹீமுக்கு சாந்தமானதாக, வசிப்பதற்கு இருப்பதற்கு உகந்ததாக, குளிர்மையானதாக நீ மாறிவிடு என்று நெருப்புக்கு நாங்கள் சொன்னோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நெருப்பு அதனுடைய தன்மையை மாற்றுகிறது. அங்க நம்பிக்கை என்ன? நெருப்பு அது சுடும், ஆனால் அல்லாஹ் அவன் நாடினால் குன் ஃபயகுன், அடுத்த நொடி அதனுடைய தன்மையை மாற்றும். அப்பொழுது அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாமானதாக, சாந்தமானதாக, சாந்தியானதாக, அமைதியான ஒரு இருக்கின்ற இடமாக அந்த நெருப்பு மாறிவிடுகிறது. முனாஃபிக்கள் ஒரு பீதியை கிளப்பி விட்டார்கள். எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சஹாபாக்களை தாக்குவதற்காக ஒரு பெரும் கூட்டம் தயாராகி வருகிறார்கள் என்று ஒரு பீதியை கிளப்பி விட்ட பொழுது, அப்படி அந்த பீதியை கிளப்பி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பயமுறுத்தினார்கள். பெரிய கூட்டம் வருது, உங்களை அழிப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு வருகிறது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் அதை சொல்கிறான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லதீன கால லஹுமுன் நாஸ், மக்கள் சொன்னார்கள், இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும், உங்களுக்காக ஒரு பெரும் கூட்டம் அணிதிரண்டு வந்திருக்கிறார்கள், எனவே அந்த கூட்டத்தை ஃபக்ஷௌஹும், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தை சஹாபாக்குடைய உள்ளத்துல பயத்தை கூட்டவில்லை, பயத்தை கூட்டவில்லை. ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தால், அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகின்ற பொழுது அங்கே ஈமான் கூடும். அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகின்ற பொழுது ஈமான் கூடும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உள்ளம் நடுங்குமே தவிர மனிதர்களுடைய, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய அச்சத்தால் அல்ல. அவர்கள் நீங்கள் மனிதருக்கு பயப்படுங்கள் என்று சொன்ன பொழுது ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுடைய சஹாபாக்குடைய ஈமான் கூடியது. எங்களை அவர்கள் கொல்ல வருகிறார்களா, எங்களை அவர்கள் எங்களுக்கு எதிராக சதி முயற்சி செய்கிறார்களா, இவ்வளவு பெரிய கூட்டமா என்று யோசிக்கவில்லை. எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். ஃபஸாதஹும் ஈமானா, ஈமான் அவர்களுக்கு கூடியது. சொன்னார்கள், வகாலு ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வகீல், அவன் சிறந்த பாதுகாவலன். காரியங்களை ஒப்படைக்கிறதுக்கு ஒப்படைக்கப்படுவர்களில் சிறந்தவன் அவன், வ நிஅமல் வகீல். இதே வார்த்தையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், சஹாபாக்கள் சேர்ந்து சொன்னாங்க, வகாலு ஹஸ்புனல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் வகாலு ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற சிந்தனையில் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தான். வ நிஅமல் வகீல். அந்த எண்ணம் அது எந்த நபியாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி நீங்க எந்த நபியை எடுத்தாலும் அவர்கள் எல்லா நிலைகளிலுமே
எங்களை கொல்ல வருகிறார்களா, எங்களுக்கு எதிராக முயற்சி செய்கிறார்களா, எங்களுக்கு எதிராக சதி முயற்சி செய்கிறார்களா? இது மட்டுமல்ல, ஒரு பொருளாதார ரீதியான கஷ்டம் வருகிறது, ஒரு உடல் ரீதியான உள ரீதியான பிரச்சனை வருகிறது, ஊர்ல பிரச்சனை வருகிறது, இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. எல்லா மனிதர்களையும் நான் நம்பி இருந்தேன், எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்ற நிலை வருகிறது. நம்பி பழகினவங்க ஏமாத்தி விட்டார்கள் என்ற நிலை வருகிறது. குடும்பத்தில் நான் முன்னேறுவது அவர்களால் ஜீரணித்துக் கொள்ளவில்லை, குடும்பமே பகையாக மாறுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நிலையிலும் உங்களோடு இருப்பவன் அல்லாஹ். எல்லா நிலையிலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்ற ஆறுதல் மட்டும்தான் ஒரு முஃமினை அவனது துன்பங்களில் இருந்து விடுவிக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அந்த இருளுக்குள்ளே இருந்து, இருட்டறைகளுக்குள்ளே இருந்து, ஃபனாதா ஃபில் ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மீன் வந்து விழுங்குது. இது கதை அல்ல, இது குர்ஆன். மீன் விழுங்குகிறது. மீன் விழுங்கி அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுது அந்த இருள்கள், கடல் ஒரு இருள், மீன் அது ஒரு இருள், அதனுடைய வயிறு ஒரு இருள், இதற்குள்ளே இருக்கிறார். இதற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு யாராவது யோசிப்பாங்களா? கடலுக்குள்ள விழுந்தாலே எடுக்கிறது கஷ்டம், கடல்ல அடிக்கு போனால் அது இன்னும் கஷ்டம், அதை மீன் கவ்விக்கொண்டது வாயில இருந்தா கூட கஷ்டம். வயிற்றுக்குள்ள இருக்கிறார்கள், இதற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றுதான் அங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பேசுகிறார்கள், அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். ஃபனாதா ஃபில் ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த். முதலாவது தௌஹீத், ஏகத்துவத்தை சொல்கிறார்கள். இரண்டாவது சுப்ஹானக், தஸ்பீஹை சொல்கிறார்கள். மூணாவது இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். இந்த மூன்றையும் சேர்ந்து அற்புதமான ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவத்து தின்னூன் என்று சொன்னார்கள். இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதிவிட்டு நீங்கள் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு செய்தி. அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அந்த நம்பிக்கை மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையை கொடுப்பவன் அல்லாஹ். ஃபனாதா ஃபில் ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் இல்லை, நாயன் இல்லை யா அல்லாஹ். சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்தவர்களில் இருந்தும் இருக்கிறேன் யா அல்லாஹ், நான் ஒரு அநியாயக்காரன் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு வனஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். அந்த வார்த்தைக்கு உடனே நாங்கள் பதில் கொடுத்தோம், யூனுஸுக்கு நாங்கள் பதில் கொடுத்தோம். அவருக்கு நாம் பதில் கொடுத்தோம். வனஜைனாஹு மினல் கம், அவர் இருந்த அந்த துக்கத்திலிருந்து, கவலையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து நாம் அவருக்கு ஒரு விடியலை கொடுத்தோம், மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுத்தோம். வகதாலிக், இவ்வாறுதான் நுஞ்சில் முஃமினீன், மூமின்களை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எப்படிப்பட்ட மூமின்கள்? அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை கொள்கின்ற, அல்லாஹ்விடம் மட்டும் பிரார்த்திக்கின்ற, அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்ற, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் வேறு எவரையும் கூட்டு சேர்க்காத, அல்லாஹ் மட்டும் எனக்கு போதுமானவன் என்று உள்ளத்தால், அடிமனசால், உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருந்து வணங்குகின்ற, வழிபடுகின்ற, பிரார்த்திக்கின்ற ஒரு மனிதனைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவனை பாதுகாப்பது எங்களுக்கு கடமை, அவனுக்கு உதவி செய்வது எங்களுக்கு கடமை. போலியான ஈமான் அல்ல, தடம்புரளுகின்ற ஈமான் அல்ல, தெளிவான அகீதா, தெளிவான நம்பிக்கை, தெளிவான ஈமான், தெளிவான சிந்தனை, அல்லாஹ்வை பற்றி தெளிவான பார்வை இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த நெற்றியை சஜ்தாவில் வைத்தோமோ, யாருக்காக நெற்றியை சஜ்தாவில் வைத்தோமோ, யாரின் பால் எங்களுடைய கரங்கள், கைகள் உயர்ந்தனவோ, அவனை தவிர வேறு எவரின் பக்கம் கைகள் உயர்த்தப்படாமல், சிரசு தாழ்த்தாமல், அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த நம்பிக்கையில் இருந்து அழைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹு தஆலா விடை அளிக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த்,
கஷ்டத்தில் உங்களை தெளிவான ஒரு கொள்கையும் நம்பிக்கையும் அகீதாவும் கஷ்டத்தில் இருக்கிற மனிதனை விடுவிக்கும். அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு வெற்றியை வாக்குறுதி அளித்திருக்கிறான். அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்து, அல்லாஹ்வுடைய தஸ்பீஹில் இருந்து, மீனுக்குள்ளே இருந்து அவர் செஞ்ச வேலை அல்லாஹ் சொல்றான். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர் மீனுக்குள்ளே இருந்து ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், மீனுக்குள்ளே இருந்து அவர் தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால், முஸப்பிஹீன் என்ன தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால் அவர் கியாமத்து நாள் வரை மீண்ட வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த லா இலாஹ இல்லா அன்த என்ற அகீதா அவரை விடுவிக்கிறது. சுப்ஹானக என்ற தஸ்பீஹ் அவரை விடுவிக்கிறது. அவர் செஞ்ச இஸ்திக்ஃபார், வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அல்லாஹ் எனக்கு போதும் என்று எண்ணுகின்ற பொழுது அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கின்ற இஸ்திக்ஃபாரை அவன் எடுப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. ஃபகுல்து அஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும், நான் சொன்னேன் அல்லாஹ் இடத்துல மீண்டு செல்லுங்கள், அல்லாஹ்வின் பால் உங்கள் பயணத்தை தொடருங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து மலைகளை அல்லாஹ் தஆலா பொழிவிப்பான். மலை மேகத்திலிருந்து அல்லாஹ் மலையை பொழிவிப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், பொருளாதாரத்தை தருவான், பிள்ளை பாக்கியத்தை தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், தோட்டம் துறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். இந்த மரமும் இந்த ஆறும் இஸ்திக்ஃபாரினால் மீட்சி பெறுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தௌஹீதை சுமந்த, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை சுமந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் விடியலை கொடுக்க மாட்டானா? பிரச்சனையில் இருந்து, துன்பத்தில் இருந்து விடியலை அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பால் மீண்டு செல்கின்ற, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று செல்கிற அந்த நம்பிக்கையை அல்லாஹ் ஒவ்வொரு முஃமினிடம் இருந்தும் எதிர்பார்க்கிறான். கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது மட்டும் அல்லாஹ்விடம் கையேந்துகின்ற மனிதன் அல்ல, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான். எல்லா பிரச்சனைகளின் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் செல்லுவான். யா அல்லாஹ், நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. ஆட்சியை கொடுப்பவன், அதிகாரத்தை கொடுப்பவன் நீ யா அல்லாஹ், அதை பிடுங்கி எடுப்பவன் நீ யா அல்லாஹ். கண்ணியத்தை கொடுப்பவன் நீ யா அல்லாஹ், கண்ணியத்தை பிடுங்கி எடுப்பவன் நீ யா அல்லாஹ். அந்த நம்பிக்கை வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம், அகீதா, மார்க்கம் என்று வருகின்ற பொழுது சரியாக இருக்கிற மனிதர்கள் இஸ்லாம் என்று நினைத்து கொண்டு சில வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கைபுடைய விஷயத்திலே கை வைத்து விடுகிறார்கள். இவர்தான் இப்படித்தான் அதுதான் என்று சொல்கிற ஷிர்கான வார்த்தைகள் இன்று மலிந்து காணப்படுகிறது. நாம் எங்கு இருக்க வேண்டியவர்கள்? எந்த சிந்தனை இருக்க வேண்டியவர்கள்? இந்த உலகத்தில் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்காத ஒரு மனிதன் யாராவது இருக்கிறானா? அல்லாஹு தஆலா இல்லை என்று சொல்கிற நாத்திகனுக்கும் அல்லாஹ் உணவு கொடுக்கிறான். அவனையும் அல்லாஹு தஆலா இந்த பூமியில வச்சிருக்கிறான். அடுத்த நொடி அல்லாஹ் என்றால் யார், அவனை காட்டுங்கள் என்று சொல்லுகிற, சவால் விடுகிற ஒருத்தனுக்கும் அடுத்த நொடி மூச்சை கொடுக்கிறான் சுவாசிக்கிறது என்றால் நாங்க கலிமாவை சுமந்து கொண்டு நாங்க பேசுற வார்த்தைகள். அல்லாஹ் யார் வந்தாலும், யார் இருந்தாலும், யார் செத்தாலும், யார் மரணித்தாலும், யார் எங்கு சென்றாலும் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டுமே தவிர ஷிர்கான இணை வைப்பை சார்ந்திருக்கிற சிந்தனைகள் எங்களிடம் வந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு ரிஸ்க் தாரது அல்லாஹ். فإنهم عدو لي إلا رب العالمين الذي خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين وإذا مرضت فهو يشفين. அவர்கள் எல்லோரும் என்னுடைய எதிரிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, فإنهم عدو لي, அல்லாஹ் மட்டும்தான். நீங்க 1000 தப்பு செஞ்சு போட்டு, நீங்க 1000 தவறு செஞ்சு போட்டு 1001வது நன்மை செஞ்சா, தௌபா செஞ்சா அந்த 1000ஐயும் அழிக்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான்.
இந்த உலகம் இல்ல மாஷா அல்லாஹ், இந்த உலகம் என்ன தெரியுமா செய்யும்? நீங்க 1000 நல்லது செஞ்சு போட்டு 1001வது நீங்க ஏதாவது அவங்களுக்கு முன்ன பின்ன அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சா அந்த 1000ஐயும் மறந்து போட்டு 1001வது செஞ்சது இருக்குது அதுதான் பேசுவாங்க. ரப்பு அப்படி, மனிதன் இப்படி. நாங்க யாரை நம்பி இருக்கிறோம்? மனிதர்களை. ரப்பிடம் நம்பிக்கை கிடையாது. அங்கு அறிவுக்கு இடம் கிடையாது, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. சில விஷயங்களை மனிதர்கள் பேசினா அங்க அறிவுக்கு இடம் இருக்காது, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. நல்ல ஈமானோட, நல்ல தஹஜ்ஜுதோட, இபாதத்தோட, திக்ரோட எல்லாம் இருப்பார். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல அவர இல்முக்கு இடம் இருக்காது, அறிவுக்கு இடம் இருக்காது, உணர்ச்சி தான். ஏன்? அது அகீதா ஆழமாகவில்லை. அந்த சஹாபாக்குடைய அகீதா ஆழமாகவில்லை. அந்த நபிமார்களுக்கு இருந்த நம்பிக்கை இல்லை. அது இருந்தால் யார் இருந்தாலும் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இதை உங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. சின்ன பிராயத்தில் படிச்சு கொடுங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தார்கள். யா குலாம், சிறுவனே, யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில விடயங்களை படித்து தருகிறேன். உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற அந்த பாடத்தை படித்து கொடுக்கவில்லை என்றால், நாங்கள் 40 வயசு முஸ்லீமாக அடையாளம் காட்டப்பட்டு ஆனா எங்களோட அகீதா 2 வயசு 1 வயசுல இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது லுக்மான் தன் மகனுக்கு சொன்னார், லா துஷ்ரிக் பில்லா. பேச ஆரம்பிச்சா முதலாவது சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வுக்கு வச்சிராத. வைரகால் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார், யா புனை, என் சின்ன மகனே, அருமை மகனே என்று முதல் அட்வைஸ், லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு வச்சிராதே. ரிஸ்க் தரவன் அல்லாஹ், என்ன பாதுகாக்கிறவன் அல்லாஹ், எனக்கு என்ன நேர்வழி காட்டவன் அல்லாஹ், அவன்தான் ரப், அவன் பக்கம் தான் நான் செல்ல வேண்டும், அவனை நோக்கித்தான் செல்ல வேண்டும். இன்னா லில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனின் பக்கம் செல்ல போகிறோம். இது மரணித்தால் ஓதுகிற துஆ அல்ல, இது முஃமினுடைய மன்ஹஜ், வழிமுறை. நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு செல்ல போறோம். இது முஃமினுடைய முகவரி. இது நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்க இவர்களுக்குரியவர்கள் அல்ல, அவர்களுக்குரியவர்கள் அல்ல, அவர்களுக்குரியவர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகிறவர்கள். நீங்கள் யார்? நாங்கள் இன்னா லில்லாஹ், அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாங்க யாரின் பக்கம் போகிறோம்? வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனின் பக்கம் செல்ல போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்காக, மரணித்தால் அல்லாஹ்வுக்காக. அதை சொல்லிக் கொடுங்க அன்புக்குரிய சகோதரிகளே. அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், இணை வைக்காதே. ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், சில விடயங்களை நான் உனக்கு படித்து தருகிறேன். யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ்வை நீ கண் முன்னால் காண்பாய். அல்லாஹ் அவனுடைய கடமைகளை நீ சரிவர நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய உதவி உன்னோடு இருக்கும், அல்லாஹ் உன்னோடு இருப்பான். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வ இதா ஸஅன்த ஃபஸ்அன் பில்லாஹ், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. 1000 ரூபாய்க்காக உடைய அகீதாவை வித்து விடாதே, 2000 ரூபாய்க்காக அகீதா வித்து விடாதே. அல்லாஹு அக்பர் என்று நீ சொல்லுகிற வார்த்தை கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதற்கு பதிலாக காசு, பணம், அரசியல், சொத்து, செல்வம் இங்க வந்துருச்சுன்னா அல்லாஹ் அக்பர் என்பதை தூக்கி போட்டுட்டு தான் அதை எடுப்பீங்க உள்ளத்துக்கு. அல்லாஹு அக்பர், உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் கவுலுல் அப்த் கவுலுல் இன்சான், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற ஒரு அடியான் சொல்வது கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களை விட சிறந்தது. ஏன்? இந்த உலகமும் உலக வஸ்துக்களும் குல்லு மன் அலைஹா ஃபான், அழிந்து போய்விடும். நீங்கள் சொல்லுகிற சுப்ஹானல்லாஹ் அழியாது, நீங்கள் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் அழியாது, நீங்கள் சொன்ன அல்லாஹு அக்பர் நாளை மீசானுல் ஹஸனாத்தில் நிறைக்கப்படும், அது அழியாது. இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் தனது ஃபத்துல் பாரியில் எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை பார்த்து, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. وَاعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوِ اجْتَمَعَتْ عَلَىٰ أَن يَنفَعُوكَ بِشَيْءٍ لَمْ يَنفَعُوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ لَكَ وَاعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوِ اجْتَمَعَتْ عَلَىٰ أَن يَضُرُّوكَ بِشَيْءٍ لَمْ يَضُرُّكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ عَلَيْكَ. முழு உலகம் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நலவு செய்ய நினைத்தாலும் அவர்களால் அல்லாஹ் நாடாத வரை செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் செய்ய முடியும். முழு உலகம் சேர்ந்து உனக்கு அநியாயம் செய்ய, தீங்கிழைக்க நாடினாலும் அது அவர்களால் முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர என்றால், இதை அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ற சிறுவனுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு படித்து கொடுக்கிறார்களே, இந்த நம்பிக்கை எங்கே போனது? இந்த நம்பிக்கை தான் ஒரு முஃமினை, ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கும், ஒரு முஃமினை முஃமினாக வாழ வைக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹு தஆலா எங்களோடு இருக்கிறான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே சொல்கிறார்கள். ஃபஇன்னஹும் அதுவுல் லீ, அவர்கள் எல்லோரும் எனக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். இல்லா ரப்பல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கிற அந்த ரப்பை தவிர, அந்த ரப்பு தான் என்னை படைத்தான், எனக்கு நேர்வழி காட்டினான், எனக்கு உணவளித்தான், எனக்கு சாப்பாடு அளித்தான், எனக்கு குடிநீரை தந்தான், குடிக்கச் செய்தான். நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு ஷிஃபா தாரவன் அவன்தான், நான் நோயுற்றால் எனக்கு ஷிஃபா தாரது அவன்தான் என்ற நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆராவில் இதை சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கை விட்டு நாங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது. பொருளாதார ரீதியான பிரச்சனையா, உலகத்தில் தொழில் ரீதியான பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, அல்லது பிற சமூகத்தால் பிரச்சனையா, எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். அல்லாஹுக்கு அவன் பால் நான் செல்லுகின்ற பொழுது, அவன் பால் விரைந்து செல்கின்ற பொழுது எல்லா பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அல்லாஹு தஆலா நீக்குவான். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல் வைக்கக்கூடியவர்களை, முழுமையாக தவக்குல் வைத்து அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் மீது முழுமையாக தக்வாவோடு வாழுகின்ற மனிதர்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று வாழுகிறவர்களுக்கு அல்லாஹ் கஷ்டங்களில் இருந்து, துன்பங்களில் இருந்து, துயரங்களில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹு தஆலா விடியல்களை திறந்து கொடுப்பான். வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். நான் நினைக்கிறோம், எனக்கு அல்லாஹு தஆலா எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை தந்திருக்கிறான், எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் தந்திருக்கிறான் என்று நாங்கள் நினைப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க விலகிக் கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா மூமின்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை சோதனையாகத்தான் வைத்திருக்கிறான். மூமின்களுக்கு சோதனை. ஆனால் எப்பொழுது ஒரு மூமின் அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக கொண்டு செல்வான் என்றால், அவன் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையின் மூலமாகத்தான் அல்லாஹ்வின் பக்கம் மிக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அவன் கொண்டு செல்வான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஸாரிஉ, நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய இடம் எது தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனை வருகிறது, துன்பம் வருகிறது, நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுகிறது, நீங்கள் செல்ல வேண்டிய, ஓட வேண்டிய, விரைந்து செல்ல வேண்டிய இடம் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். நடந்து அல்ல. வஸாரிஉ, நாங்க அல்லாஹ் தஆலா துனியாவை பத்தி சொல்ற நேரம், ஏன்னா அவன் பொறுப்பெடுத்ததான துனியாவை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம், வல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. நீங்க பொருளாதாரம் தேடும் பொழுது மஷா எம்சி, அரபு படிச்சவங்களுக்கு தெரியும், மஷா எம்சினா நடந்து போறது. ஃபம்ஷு, நடந்து போங்க, அவசரப்படாதீங்க. நீங்க அல்லாஹ்வின் பக்கம் வாங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸாரிஉ, விரைந்து செல்லுங்கள். சாபிகு, ஓடி போங்க, போட்டி போட்டுட்டு போங்க. ஃபஃபிர்ரு, விரைந்து செல்லுங்கள், விரைந்து ஓடுங்கள். வஸ்ஸாபிகுன சாபிகுன், முந்திக் கொண்டார்கள், ஓடி சென்றார்கள், விரைந்து சென்றார்கள். அல்லாஹ்வின் பக்கம் போறது எப்படி இருக்கணும்? நடந்தல்ல, அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். மக்ஃபிரா, நாளை அது மக்ஃபிரா அல்ல, இந்த நொடி மாற்ற வேண்டும். இந்த நொடியிலிருந்து அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வுக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை. குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர். இந்த வாழ்க்கை, இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது அல்லாஹ்வுக்கு மட்டும். லா ஷரீக லஹ், அதுல யாருக்கும் இணை துணை கிடையாது. நெற்றிய சஜ்தாவிலே வைக்கிறான் அல்லாஹ்வுக்கு. வாழ்க்கை நெற்றி சஜ்தாவில் வைக்கப்படுகிறது, தொழுகை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா வாழ்க்கையில நம்பிக்கை எப்படி வருது? உனக்காக வேண்டிதாம வாழ்றேன். மனைவிக்கு வாழ்க்கை, ஒரு மகள் பருவயது அடைந்து விட்டால், ஆனா என் மகளுக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை. வாழ்க்கை மனைவிக்கு, மரணம் பிள்ளைக்கு, நெற்றிய சஜ்தாவில் வச்சு தொழுகை அல்லாஹ்வுக்கு. தொழுகையில் சரியாக 5 நேரம் தொழுகிறார். அவருடைய திருமணம் வழிகாட்டிலும் பிதஅத்திலும் இருக்கிறது. அவருடைய வியாபாரத்தில் வட்டியும் சூறையாடலும் ஏமாற்றம் இருக்கிறது. என்ன இஸ்லாம் இது? அப்ப அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்றால் ஏன் இந்த பேராசை, ஏன் இந்த ஹராம், ஏன் இந்த அனாச்சாரம்? அல்லாஹ் அவனுக்காக வாழ்கிறேன்.
உலகத்துக்காக அல்ல, சடங்குகளுக்காக அல்ல, சம்பிரதாயத்துக்காக அல்ல, மனிதர்களுக்காக அல்ல, மூதாதையர்களுக்காக அல்ல, மூத்தவர்களுக்காக அல்ல, எங்களுடைய மௌலானாக்களுக்காக அல்ல, உலமாக்களுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக நான் வாழ்கிறேன். நான் இந்த உலகத்தில் நன்மை செய்தால் கூலி தருவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் நான் நன்மை செய்தால் கூலி தருவர்கள் இந்த ஊரில் இருப்பவர்கள் என்றால் உங்களை நான் வணங்க தயார் என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லையே, ஏண்ட கஷ்டத்துல உதவி செய்வேன் ஏண்ட ரப்பு, நெத்திய சஜாதில் வைக்கிறேன் ஏண்ட ரப்புக்கு. நான் எதற்காக? என்னுடைய ரப்பை நாளை மறுமையில் சந்திக்க வேண்டும், என்னுடைய ரப்புடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய ரப்போடு நான் பேச வேண்டும். எவனுக்காக நடுநிசையில் விழித்தேனோ, எவனுக்காக கால்கள் வீங்கியதோ, எவனுக்காக பசித்திருந்தேனோ, எவனுக்காக ஹலால் ஹராத்தை விட்டேனோ, எவனுக்காக வேண்டி தீமைகளையும் அனாச்சாரங்களையும் விட்டு ஒதுங்கினேனோ, எவனுக்காக ஷிர்க்கையும் பிதத்தையும் விட்டு தெளிவான கொள்கையில் பயணித்தேனோ, அந்த ரப்பை நான் பார்க்க போகிறேன். அந்த ரப்பு தான் கூலி வழங்குவான், மனிதர்கள் அல்ல. என்னோடு வாழ்கிற மனைவி அல்ல, நான் பெற்றெடுத்த பிள்ளை அல்ல. நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ வேண்டாம் என்று ஓடுவான் நாளை மறுமையிலே. அல்லாஹ் தான் அதை சொல்றான். அப்ப அந்த நேரத்தில் யார் உதவி செய்யறது? அல்லாஹ்வை தவிர வேற யாரும் உதவி செய்ய முடியாது. வமன் அறத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிச்சா இந்த உலகத்திலேயும் நெருக்கடி, நாளை மறுமையிலே வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அஅமா, குருடர்களாக நாங்கள் அவர்கள் எழுப்புவோம். அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்ல. யாரோ சொன்னார்கள், எவரோ செய்தார்கள், எப்படி வேண்டாலும் வாழ்வோம். எல்லா அனாச்சாரங்கள், பாவங்கள், வழிகேடுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு அடையாளத்துக்கு ஒரு முஸ்லிம் என்ற பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு தொழுகையோடு மட்டும் வாழ்ந்தால் போதுமா? இல்லை சகோதரர்களே, வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற ஆழ்ந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தான் அந்த மனிதனுடைய இன்ஜின். அதுதான் அவனை இயக்கக்கூடிய இயந்திரம் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இவனுடைய புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை, இவனுடைய பாராட்டு எனக்கு தேவையில்லை, இவர்களுடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை, இவருடைய எதிர்ப்பு எனக்கு பயமில்லை. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேன், அல்லாஹ்வுக்காக மரணிக்கிறேன். அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கூலி தருவான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் என்னை நேசிப்பான். அந்த ஒன்றுதான் இருக்க வேண்டும். அந்த ஒன்றுக்காகத்தான் இந்த வாழ்க்கை. அது அல்லாம நாங்க எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டோம். மனைவிக்கு ஒரு பாட், பிள்ளைக்கு ஒரு பாட், உம்மாக்கு ஒரு பாட், குடும்பத்துக்கு ஒரு பாட், ஊர் மக்களுக்கு ஒரு பாட். அக்கீதாவை தூக்கி குப்பையில போட்டாச்சு, ரசூலுல்லாஹி சுன்னாவை தூக்கி குப்பையில போட்டாச்சு. ஷிர்க்கோடும் பிதத்தோடும் மூட நம்பிக்கைகளோடும் வாழ்ந்து கொண்டு நான் தொழுகையில கரெக்ட், என்னுடைய வெளி அடையாளங்கள் சரி என்றால் எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கிற உச்சகட்ட இன்பம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் இருக்கிற உச்சகட்ட இன்பம் எது? இந்த இன்பம் அதற்கு மேலால் ஒரு இன்பமே கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு என்ன இன்பம் வேண்டா? நான் அந்த நாட்டில் போய் இப்படி இருக்கணும், குடும்பத்தோட இப்படி இருக்கணும், வீட்டில் இப்படி இருக்கணும், அங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் நம்ம சொல்லுவோம். உண்மையிலே ஒரு முஃமினுக்கு இருக்கிற இன்பம் என்ன தெரியுமா? ஒரு முஃமினுக்கு இருக்கிற உண்மையான இன்பம் இந்த உலகத்திலும் சரி, சொர்க்கத்தில் அதற்கு மேல ஒரு இன்பமே கிடையாது. சொர்க்கத்தில் அனுபவிக்கிற உச்சகட்ட இன்பம் அதுதான். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள போன பிறகு அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளை அழைப்பான். அழைத்து கேட்பான், சொர்க்கவாதிகளே, நான் உங்களுக்கு ஏதாவது மேலதிகமா தரணுமா? ஏதாவது மேலதிகமா உங்களுக்கு தரணுமா சொர்க்கத்தில்? அப்ப சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வோட பேசுவாங்க. அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ்வோட பேசுவாங்க. ஹதீஸ், அலம் துபய்யது வஜூஹனா, யா அல்லாஹ் எங்களோட முகத்தை வெண்மையாக்கவில்லையா? ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நீ நுழைவிக்கவில்லையா? ஒத்துனஜினா மினன்னார், நரகத்திலே எங்களை பாதுகாக்கவில்லையா? இதுக்கு போற வேற என்ன வேண்டும்? யா அல்லாஹ், நரகத்திலே இருந்து பாதுகாத்தாய், சொர்க்கத்துல கொண்டு எங்களை நுழைவித்திருக்கிறாய், அவ்வளவு இன்பம். மால ஐனுன் ராத் வலா உதுன் சமஅத் வலா ஃபதர் அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதாலும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத ஒரு அந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு இதற்கு மேல என்ன வேண்டும் என்று சொன்ன பொழுது ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப் ஃபகஷஃபல் அல்லாஹு தஆலா, அவருடைய திரை அப்படியே அகற்றுவான். சொர்க்கவாதிகள் மூமின்கள் அல்லாஹ்வை அப்படியே கண்ணால் பார்ப்பார்கள், அல்லாஹ்வை நேரடியாக கண்களால் பார்ப்பார்கள். அந்த இன்பத்துக்கு நிகராக எந்த இன்பமும் கிடையாது. ஃபமா வஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நாதரி இலா ரப்பிஹிம், அல்லாஹுடைய அந்த முகத்தை, அல்லாஹுவை பார்ப்பதை விட மிக விருப்பத்துக்குரிய, மிக நேசத்துக்குரிய, மிக உச்சகட்ட இன்பம் அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹை பார்த்து கொண்டே இருப்பார்கள். உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, உஜூஹு யௌமஇதின் நாதிரா. சில முகங்கள், சொர்க்கத்தில் இருக்கிற சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும்.
உஜூஹு யௌமைதின் நாதிரா, அந்த முகங்கள் சொர்க்கத்தில் இருக்கிற அந்த முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும். முதலாவது லாத், இலங்கிக் கொண்டிருக்கும். இரண்டாவது லா, அது என்ன செய்யும்? அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கும். அந்த முகம் இலங்கிக் கொண்டு பிரகாசமாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கும். இந்த ஒரு இன்பத்துக்காக, இந்த ஒன்றுக்காகத்தான் மூமின் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த இன்பத்தை அடைய வேண்டும். என்னுடைய ரப்பை நான் கண்ணால் பார்த்து என்னுடைய ரப்போடு பேசுகின்ற வரை எனக்கு ரப்பு போதுமானவன் என்று வாழ்ந்தால் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அப்படி சிறப்பானதாக, சங்கையானதாக அல்லாஹ்க்கி தருவான். அல்லாஹ்வை நாளை மறுமையிலே கண்ணால் பார்த்து அவரோடு பேசுகின்ற அந்த உச்சகட்ட இன்பத்தை சொர்க்கத்திலே அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக.